பிரைஸ்லான் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சேனல் போட வந்துக்கிறோம். குக்கிங் சேனலு லிசா எலிசபெத்து தியா அபிகள் சேனலு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. இன்றைக்கி பார்க்கலாம். கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மக்களே, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு உங்கள் கை தரேன். பச்சனாக போட்டுக்கிறோம் மக்களே. நெக்ஸ்ட்டு வெங்காயம், மக்களே இது வந்து டாகுன்னு இருக்குது, 3 டாக் இருக்குதுன்னு சொன்னீங்களா, சாக்கோ மேக்கோ டெடி. அவங்களுக்கு இது சிக்கன் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். 3 பேருக்கு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் இல்லைங்களா, அவங்களும் பசியாக இருக்குவாங்க. அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்துருவோம். இப்போ எங்களுக்கு இல்லைன்னா கூட அந்த 3 பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்துருவோம். அதனால் அது அவங்களுக்கு சேர்ந்துருக்கோம் மக்களே. நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பீட்ரூட் பொரியலுக்கு பாருங்கள், பீட்ரூட் வேக வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கிறோம். ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சுட்டோம். வேக வச்சா கொஞ்சம் ஈஸியாகிடும் மக்களே, அதுக்கு தான் பீட்ரூட் வேக வச்சுருக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கின்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மக்களே. பாருங்க, தேவைக்கேற்ற உப்பு. ஏன்னா பீட்ரூட்டில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோங்க, அதனால கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த கடாய் வந்து மக்களே இண்டாலியம் இது வந்து டிமார்ட்டில் 600 ருபீஸ்க்கு வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங் ஹேண்டில்லாம் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குது, நல்லா ஸ்ட்ராங் மக்களே. இது வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? யூடியூப் சேனல் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நல்லா பண்ணுங்க மக்களே, நல்லா பண்ணுறீங்க. நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து குக்கிங் அதை பார்த்துட்டு தான் நானும் குக்கிங் சேனலில் வந்திருக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஏசப்பா ஏசப்பா நல்ல விதமாக உங்களை குக்கிங் சேனலில் இன்னும் வெள்ளப்பட ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வார். எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது என்னையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக்கிறார். மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக நான் இறங்கி வருவேன். அதனால் நீங்கள் எனக்காக பண்ணுங்க. நாங்கள் எங்கள் மகன் எல்லாம் ப்ரேயர்க்காரு. நாங்கள் எல்லாம் குக்கிங் சேனல் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். வைக்க மறந்துட்டேன், பெருங்காயம் தூள் எம்டியாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அது, அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுன்னா நல்லது. இவ்வளோ வெந்திருக்குது. கொஞ்சம் வேகலாம், கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. அவ்வளோ ப்ரௌன் வேண்டாம். 3/4 முக்கால் பாகம் வேக வச்சா போதும். 3/4 வேக வச்சா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் மக்களே, இது பீட்ரூட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு, நாங்கள் தோலை சீவலை மக்களே, தோலோடு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுட்டோம். உப்பு மஞ்சள் தூள் போட்டோம். இது நல்லா தோல் சீவாமையே போட்டிருக்கோம். குக்கரில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு 3 விசில் கொடுத்து வேக வச்சுட்டு திருப்பி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உரிச்சிட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இது ஆயிடுச்சு மக்களே, இதை போட்டுடலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாங்க மக்கள். சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம் மக்களே. தவா வச்சுட்டோங்க. தவா வச்சுட்டுக்கிறோங்க. என்ன பார்த்தோங்க? கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் இது ஜூஸி பீட்ரூட்டில் பிடிக்கணும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கீங்க. இப்போ சப்பாத்திக்கு தான் சப்பாத்தி தவா காஞ்சிடுச்சு. சப்பாத்தி வேலை செய்யணும். சப்பாத்தி போட்டேன். சப்பாத்தி ஆயிடுது. பீட்ரூட்டும் ஆயிடுச்சு. பீட்ரூட் ஆகிடும். இது ரைஸு டாகு 3 டாக்ஸ்க்கு ஆயிடுச்சு. பீட்ரூட்டு எங்களுக்கு நாங்கள் சாப்பிட, என் பிள்ளைங்க சாப்பிட. இது சப்பாத்தி ஆயிடுச்சு பாருங்க. God bless you. Jesus loves you மக்களே.